டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்காவினுடைய பரசூட் படைகள் விரைந்து கொண்டு இருக்கின்றன. மத்திய கிழக்கில் இறங்குவதற்கு எங்கே இறங்க போகின்றார்கள்? ஆபத்தான திகிலான தருணம். இரண்டாவது, அமெரிக்காவினுடைய 15 அம்ச தீர்வு திட்டத்தை ஈரான் கிழித்து குப்பையில் வீசியது. பேச்சுவார்த்தைகள் முறிவடைந்தன. என்ன நடைபெறுகின்றது என்று எங்களுக்கு தெரியாது என்று ரஷ்யா பின்வாங்கி இருக்கின்றது. அவ்வளவு மட்டுமா, இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு சற்று முன்னர் அவசரமாக தன்னுடைய பாதுகாப்பு ஆலோசகர்களை அழைத்து திடீரென பேச ஆரம்பித்திருக்கின்றார். எங்கும் மர்மமான போர் மூட்டமாக இருக்கின்றது. ஈரானை பொறுத்தவரையில் அமெரிக்கா எப்படி காய்களை நகர்த்துகின்றது என்பதை தாங்கள் பார்த்த வண்ணமே இருக்கின்றோம் என்றும், அமெரிக்க அதிபரை நம்ப முடியாது என்று தீர்க்கமாக ஈரான் கூறியிருக்கின்றது. உங்களுடன் எங்களுக்கு பேச்சுக்கள் கிடையாது என்றும் கூறியிருக்கின்றார்கள். போர் அடுத்த கட்டத்திற்கு செல்ல போகின்றதா? அமெரிக்காவினுடைய பரசூட் படைகளும் 5000 வரையான புதிய கடற்படை படைகளும் ஈரானுடன் போர் புரிவதற்கு போதியது அல்ல. யானை பசிக்கு சோள பொறி போற சிறிய அளவுதான். ஆனால் இந்த போரினுடைய வியூகம் என்ன? அதுதான் இன்றைய மாலை நேர நெருப்பு. அதேவேளை ஹோர்முஸ் நீரிணையில் என்ன நடைபெற போகின்றது? சீனா உறைந்த மௌனமாக இருக்கின்றது. போரை தடுக்க யாரும் இல்லை. அமெரிக்க அதிபர் சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று. இதோ படைகளை அனுப்பியபடி பேசிக்கொண்டிருக்கின்றார். 3வது தடவையும் நாங்கள் ஏமாற தயாரில்லை என்று ஈரான் தீர்க்கமாக அறிவித்திருக்கின்றது. நீயா நானா? சுழல்கின்றது நெருப்பு. ஈரான் திட்டவட்டமாக ஒரு செய்தியை அமெரிக்காவிற்கு கூறியிருக்கின்றது. இந்த போரை நிறுத்த வேண்டியது டொனால்ட் ட்ரம்ப் அல்ல, நாங்கள் தான் என்று கூறியிருக்கின்றது. போர் எப்போது முடியும் என்பதை தீர்மானிக்க ஒரு காலமும் அமெரிக்க அதிபருக்கு அனுமதி வழங்க மாட்டோம். அவர் போரை தொடங்கியவுடன் நாங்கள் போர் புரிவதற்கும், அவர் போரை நிறுத்தியவுடன் அப்பாடா என்று நாங்கள் நிறுத்துவதற்கும் ஈரானை இளக்காரமாக நினைத்து விடாதீர்கள். நீங்கள் போரை நிறுத்தினாலும் நாங்கள் போரை நிறுத்த மாட்டோம். நீங்கள் தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கின்றது என்கின்ற மேட்டிமைத்தனத்தை ஈரான் ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ளாது என்றும் நிராகரித்திருக்கின்றது. இன்றைய மாலை நேர சுழலும் சூடான போர்க்களத்தில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு அவசரமாக தன்னுடைய பாதுகாப்பு ஆலோசகர்களை அழைத்து இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றார். போரில் அமைதி, பேச்சுவார்த்தை என்ற கருத்துக்கள் வருகின்ற நேரம் அவர் எதற்காக பாதுகாப்பு சபையை கூடியிருக்கின்றார்? பெரும் போர்க்காலத்தில் கூட வேண்டிய ஒரு சபையை இப்பொழுது சட்டென திடீரென கூட வேண்டிய அவசியம் என்ன? ஏதோ ஒரு புயல் கருக்கட்டி கொண்டு இருக்கின்றதா என்கின்ற சந்தேகம் சகல தரப்பிலும் இருக்கின்றது. இந்த இடத்தில் ரஷ்யாவினுடைய பாத்திரம் என்ன? ரஷ்யாவினுடைய கிரெம்ளின் செய்திகளின்படி என்ன நடைபெறுகின்றது? பாகிஸ்தான் அனுப்பிய 15 அம்ச தீர்வு திட்டத்தை ஈரான் கிழித்து வீசிவிட்டது. அதற்கு பின்னர் என்ன நடைபெற்றது என்று எங்களுக்கு தெரியாது என்று புதிய நாடகத்தை அரங்கேற்றி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு தெரியாமல் எதுவும் இல்லை. சீனாவிற்கு தெரியாமல் எதுவும் இல்லை. அமெரிக்காவிற்கு அது தெரியாமலும் இல்லை என்ற நிலையில் மூவருமே எமக்கு தெரியாது என்று கூறினாலும் களத்தில் நடைபெறுகின்ற நிகழ்வுகள் இந்த மூவரும் அனைத்தையும் அறிந்து சதுரங்க பலகையில் உட்கார்ந்திருக்கின்றார்கள் என்பது போன்ற காரியங்கள் நடந்தேறிக் கொண்டிருக்கின்றன. ஈரான் அமெரிக்காவினுடைய திட்டத்தை நிராகரித்து விட்டது. அமெரிக்காவினுடைய பரசூட் படை எங்கே இறங்க போகின்றது? இந்த நிலையில் ஈரான் அமெரிக்காவை கேலி செய்திருக்கின்றது. நீங்கள் யாருடன் பேசுகின்றீர்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. நீங்களே பேசுகின்றீர்கள், நீங்களே தீர்வு திட்டம் என்கின்றீர்கள், நீங்களே 15 அம்ச தீர்வு திட்டம் என்கின்றீர்கள். இந்த திட்டங்கள் எதையும் எங்களோடு உட்கார்ந்திருந்து நீங்கள் எழுதவில்லை. நீங்கள் நினைத்ததை பேசுகின்றீர்கள், அவ்வளவுதான். நீங்கள் நேற்று வரை நன்றாகத்தானே இருந்தீர்கள் என்ற கேள்வியை ஈரான் கேட்கின்றது. மேலும் அமெரிக்காவுடன் ஈரான் ஒரு ஒப்பந்தத்தை செய்யும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? உங்களை போன்றவர்களுடன் ஒரு காலமும் ஈரான் ஒப்பந்தம் செய்யாது என்பதை மறந்து விடாதீர்கள் என்றும் ஈரானுடைய ராணுவ செயலகம் காதம் அல் அன்பியாவில் இருந்து இந்த எதிர்ப்பு தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஈரானுடைய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றன சற்று முன்னர். மேலும் ஈரான் கூறுகின்ற பொழுது இந்த பேச்சுவார்த்தை என்பது டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒரு தந்திரம் தான் என்று ஈரான்
தொடர்ந்து சந்தேகிப்பதாகவும் கூறியிருக்கின்றது. 2 தடவைகள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம், 3வது தடவையும் ஏமாற மாட்டோம் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லாத நிலையில் ஈரான் அமெரிக்காவை சந்தேகிக்கின்றது. அமெரிக்காவிலிருந்து வெளிவரும் பிரபலமான அரசியல் ஊடகமாகிய ஆக்சியோஸில் பராக் ராபிட் இவர் முக்கியமான செய்தியாளர் கூறுகின்ற பொழுது, ஈரானை பொறுத்தவரையில் மீண்டும் ஒரு தடவை டொனால்ட் ட்ரம்பினால் ஏமாற்றப்படுமாக இருந்தால் டொனால்ட் ட்ரம்ப் குற்றவாளி அல்ல, ஈரான் தான் குற்றவாளி என்பதை ஈரான் அறிந்திருக்கின்றது. இதனால் ஈரான் பேச்சுக்களில் நம்பிக்கை இல்லாமல் போரை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் சொல்வது வேறு, செய்வது வேறாக இருக்கின்றது. அவர் வெளிப்படையாக பேசிக்கொண்டு படைகளை அனுப்பி கொண்டிருக்கின்றார். அவர் 5 தினங்கள் யுத்தத்தை நிறுத்தி அமைதியை தொடப்போகின்றார் என்றால் 5000 படைகளையும் பரசூட் படைகளையும் இப்பொழுது எதற்காக ஈரானுக்கு கொண்டு வருகின்றார்? சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று. இதற்கு முன்னரும் இப்படித்தான் பேச்சுவார்த்தை என்று பேசிக்கொண்டே படை நடவடிக்கைக்கு திரைமறைவில் அனுமதியை வழங்கியது டொனால்ட் ட்ரம்ப் தான். எனவே அவர் ஒரு இரட்டை மனிதர், அவரை நம்ப முடியாது என்கின்றது. முன்னைய போர்க்களங்களில் ஓர் ஒப்பந்தத்தை தேடுகின்றேன் என்று உலகை ஏமாற்றியது போல இப்பொழுதும் 5 தினங்கள் யுத்தம் நிறுத்தப்படுகின்றது என்று கூறிவிட்டு படைகளை அனுப்பி கொண்டிருக்கின்றார். இந்த படைகளை அனுப்புவதற்காகத்தான் அவர் 5 தினங்கள் யுத்த நிறுத்தம் என்று கூறியிருக்கின்றாரே அல்லாமல் உண்மை அது அல்ல என்றும் ஈரான் கருதுகின்றது. அமெரிக்காவினுடைய கோரிக்கையை ஒரு காலமும் ஈரான் ஏற்றுக்கொள்ளாது என்பது உலகறிந்த ரகசியமாகவே இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் ஈரான் அகத்தி 1000 காய் காய்த்தாலும் புறத்தி தான். ஈரானை பொறுத்தவரையும் அதே நிலைதான் இருக்கின்றது. இருவரும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது குறித்து அமெரிக்காவினுடைய சிகாகோ பல்கலைக்கழகத்தினுடைய ரோபர்ட் பேப் கூறுகின்ற பொழுது, டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறார் என்பதை ஒரு காலமும் பார்க்க கூடாது, அவர் என்ன செய்கின்றார் என்பதை தான் பார்க்க வேண்டும். அதுதான் போர்க்களத்தில் சரியான வழியாக இருக்கும் என்கின்றார். இப்பொழுது படைகளை நகர்த்துகின்றார், அதுதான் உண்மையாக இருக்கும் என்பது அவருடைய ஆய்வாக இருக்கின்றது. ஈரானுடைய பாராளுமன்ற தலைவர், நாங்கள் அமெரிக்காவை மிக மிக அருகில் அவதானித்து வருகின்றோம், அவர்கள் எப்படி தங்களுடைய படையணியை உறுதி செய்கின்றார்கள் என்பதையும் நாங்கள் பார்த்த வண்ணம் தான் இருக்கின்றோம். அமெரிக்கா சமாதானத்திற்காக முன் வருவதை விட படைகளுக்காக எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகள் எல்லாமே எமக்கு தெரியும் என்று ஈரானின் பாராளுமன்ற தலைவர் கூறிய செய்தி சற்று முன்னர் வெளியாகி இருக்கின்றது. பாகிஸ்தான் வழங்கிய 15 அம்ச தீர்வு திட்டத்தை ஈரான் நிராகரித்ததன் பின்னதாக வரும் 24 மணி நேரங்களுக்கு உள்ளாக அமெரிக்காவினுடைய படைகள் இறங்கிவிடும் என்று வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் சற்று முன்னர் தெரிவித்திருக்கின்றது. நிலைமை வேறு திசையில் திரும்பும் சூழல் காணப்படுகின்றது. சீனா ரஷ்யாவினுடைய காய் நகர்த்தர்கள் எப்படி இருக்க போகின்றது? அவர்கள் சதுரங்க பலகையில் அமைதியாக இருக்கின்றார்களா? தெரியவில்லை. பேச்சுவார்த்தைக்கான அத்தனை முயற்சிகளும் இறுதி இலக்கை தொடாத நிலையில் இப்பொழுது புதியதொரு போர்மேகம் சூழ்ந்திருக்கின்றது. பிரிட்டனுடைய பிரதமர் கெய்ர் ஸ்டமர் கூறியது போல 5 நாள் யுத்தம் நிறுத்தப்படுகின்றது என்பதை நம்பி மனப்பால் குடித்து விடாதீர்கள், யுத்தம் தொடரும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். அது எப்போது முடியும் என்று தெரியாது என்றும் தெரிவித்திருக்கின்றார். ஈரானை பொறுத்தவரையில் யுத்தம் என்பதை தாங்களே முடிக்க வேண்டும் என்று கூறியிருப்பதனால் யுத்தம் சாதாரணமான ஒன்றாக தெரியவில்லை. இன்று மாலை வந்திருக்கும் செய்திகள் அனைத்தும் இதுவரை வந்த செய்திகளில் இருந்து முற்றிலும் மாறுபட்டதாகவே இருக்கின்றது. களத்தில் எந்த மாற்றமும் நடைபெறவில்லை. போர் 3வது கட்டத்திற்குள் செல்ல போகின்றதா? சூடாக இருக்கின்றது தருணங்கள். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.